போரை நிறுத்தும்படி உலகின் எந்த தலைவரும் இந்தியாவிடம் கூறவில்லை. மக்களவையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பெயரை குறிப்பிடாமல் பிரதமர் மோடி உரை. மே 9 அமெரிக்க துணை அதிபர் தன்னுடன் பேச முயற்சித்ததாக பிரதமர் மோடி தகவல். பாகிஸ்தான் தீவிரவாத ஆதரவு நடவடிக்கையை தொடர்ந்தால் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என ஜேடி வான்ஸிடம் கூறியதாக விளக்கம். பாகிஸ்தான் அணு ஆயுத மிரட்டல் விடுத்தும் அவ்வளவு அவர்களது கனவு பலிக்காது என்பதை நமது ராணுவம் தெளிவுபடுத்தியதாக பிரதமர் மோடி பேச்சு. பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாத முகாம்களை 22 நிமிடங்களில் இந்திய ராணுவம் அழித்ததாக பெருமிதம். இந்தியாவின் தாக்குதல் ஆக்ரோஷமாக இருக்கும் என பாகிஸ்தான் நினைத்து பார்க்கவில்லை. தயவு செய்து தாக்குதலை நிறுத்துங்கள் என்று பாகிஸ்தான் கெஞ்சியதாக பிரதமர் மோடி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு 3 நாடுகள் மட்டுமே பாகிஸ்தானின் பக்கம் நின்றன. 190 நாடுகள் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவளித்ததாக பிரதமர் மோடி பேச்சு. பஹல்காம் தாக்குதல் நடந்த உடனே என்னை குற்றம் சாட்டுவதிலேயே எதிர்க்கட்சிகள் குறியாக இருந்தன. பஹல்காம் தாக்குதலை அரசியலாக்கி மக்களிடையே ஆதாயம் தேட விரும்பினார்கள் என்றும் பிரதமர் மோடி வேதனை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை காங்கிரஸ் முதலில் எதிர்த்ததாகவும் பின்னர் ஆதரித்ததாகவும் பிரதமர் மோடி பேச்சு. ஒரே நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இல்லை என்றும் 1.5 மணி நேர உரையில் காங்கிரஸ் மீது கடும் விமர்சனம். நாட்டில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தீவிரவாதிகள் கனவில் கூட நினைத்து பார்க்காத வகையில் இந்தியாவின் பதிலடி இருந்ததாக பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். இந்தியாவை தாக்க நினைத்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் உறுதி. கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரஸ் தாரை வார்த்ததால் நமது மீனவ சகோதரர்கள் துன்பங்களை அனுபவித்து வருவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சியின் விளைவுகளை தேசம் இன்றளவும் அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். இந்தியா பாகிஸ்தான் மோதல் விவகாரத்தில் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று பிரதமர் மோடி சொல்ல மறுக்கிறார். பிரதமர் மோடியின் உரை குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். பாகிஸ்தானுக்கு அனைத்து வழிகளிலும் சீனா உதவி செய்தது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தெரியும். ஆனால் ஒரு இடத்தில் கூட சீனா பற்றி பிரதமர் குறிப்பிடவில்லை என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சண்டை நிறுத்தத்தை இந்தியா செய்யவில்லை, எந்த விமானத்தையும் இழக்கவில்லை என பிரதமர் மோடி இந்த அவையில் சொல்லட்டும். இந்திரா காந்தியின் துணிச்சலில் 50% துணிச்சலாவது இருந்தால் சொல்லுமாறு ராகுல் காந்தி சவால். பஹல்காமில் தாக்குதல் நடத்திய 3 பயங்கரவாதிகளும் ஆபரேஷன் மகாதேவியில் கொல்லப்பட்டுள்ளனர். மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. பஹல்காம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதை அரசு உறுதி செய்தது. ஆபரேஷன் சிந்தூரை நடத்த நமது பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டதாகவும் அமித்ஷா விளக்கம். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா என எதிர்க்கட்சியினருக்கு அமித்ஷா கேள்வி. பாகிஸ்தானை பாதுகாக்க ப. சிதம்பரத்தை காங்கிரஸ் களமிறக்கிவிட்டுள்ளது எனவும் குற்றச்சாட்டு. பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா ஏன் ராஜினாமா செய்யவில்லை என பிரியங்கா காந்தி கேள்வி. பயங்கரவாத தாக்குதல் நடந்த பைசரன் பள்ளத்தாக்கில் ஏன் ஒரு பாதுகாப்பு பணியாளர் கூட இல்லை எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பிய பிரியங்கா காந்தி. உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சியினர் மீது பழி போடுவதில் தான் மும்முரமாக இருந்ததாக மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு.
தேசபக்தியில் தமிழர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்றும் இந்திய ராணுவத்தை ஆதரித்து பேரணி நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் பேச்சு. தமிழன் கங்கையை வெல்வான் என்பதையும் மத்திய பாஜக அரசு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி பேச்சு. தேர்தல் வந்துவிட்டால் தமிழ் கலாச்சாரம் மீது பிரதமர் மோடிக்கு திடீர் காதலும் பெருமையும் வந்துவிடுவதாகவும் விமர்சனம். இஸ்ரோ மற்றும் நாசா கூட்டாக இணைந்து உருவாக்கியுள்ள நிசார் செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது. பூமியில் 1 சென்டிமீட்டர் நீள அசைவை கூட மிக துல்லியமாக இந்த செயற்கைக்கோளில் உள்ள அதிநவீன கேமராக்கள் படம் பிடிக்கும் என தகவல். இந்தியா மீது 20 முதல் 25% வரை இறக்குமதி வரி விதிக்கப்படலாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சூசகம். இந்தியா நல்ல நண்பராக இருந்து வந்தாலும் வேறு எந்த நாடும் வசூலிக்காத அளவிற்கு அமெரிக்காவிடம் வரி வசூலித்துள்ளது என கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விவாதிக்க இன்று கூடுகிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். முன்னாள் நிதி ஆணைய தலைவர் NK சிங் மற்றும் பொருளாதார நிபுணர் டாக்டர் பிராச்சி மிஸ்ரா கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக தகவல். இரண்டாயிரத்து 25-26 கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பொறியியல் கலந்தாய்வு 2ஆம் கட்ட முடிவுகள் வெளியீடு. புதன்கிழமை மாலை 5 மணிக்குள் ஒதுக்கீட்டு ஆணைகளை உறுதி செய்ய மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தில் MBBS BDS படிப்புக்கு சிறப்பு பிரிவு மாணவர்கள் சேர்க்கைக்கு இன்று கலந்தாய்வு. சென்னை ஓமந்தூரார் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் கலந்தாய்வுக்கு விரிவான ஏற்பாடு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் மூலம் இதுவரை 12,65,000 பேர் மனு. அவர்களில் 5,55,000 பேர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்துள்ளதாக தகவல். இலங்கை கடற்படையினரால் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அறியாமையில் பேசும் விஜய்க்கெல்லாம் பதில் கூற நேரமில்லை என அமைச்சர் சேகர் பாபு பதில். விஜய்க்கு பாஜக ஏன் பாதுகாப்பு வழங்கியது எனவும் கேள்வி. விஜய் தலைமையில் இன்று தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தாவேகா உறுப்பினர் சேர்க்கை செயலியையும் வெளியிடுகிறார் கட்சியின் தலைவர் விஜய். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேகா மாநாட்டின் தேதி மாற்றப்பட உள்ளதாக தகவல். அடுத்த 2 நாட்களில் விநாயகர் சதுர்த்தி வருவதால் தேதியை மாற்ற வாய்ப்புள்ளதா என காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,25,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை நீட்டிப்பு. காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஈரோடு மாவட்டம் பவானியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். பவானி பழைய பாலத்தில் 3வது நாளாக போக்குவரத்து துண்டிப்பு. திருச்சி கொள்ளிடம் ஆற்றங்கரையில் 800 மீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்ட மண் அரிப்பு. கரையின் ஒரு பகுதி சரிந்து விழுந்ததால் அடித்துச் செல்லப்பட்ட மரங்கள். சென்னையில் காதல் தகராறில் நண்பருக்கு உதவிய கல்லூரி மாணவர் கார் ஏற்றி கொலை. கார் ஓட்டி வந்த திமுக பிரமுகரின் பேரன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. நெல்லையில் IT ஊழியர் கவின் கொல்லப்பட்ட வழக்கில் பெண்ணின் பெற்றோரான SI தம்பதி சஸ்பெண்ட்.
இருவர் மீதும் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்து சிறப்பு காவல்படை டிஐஜி விஜயலட்சுமி உத்தரவு. நெல்லை ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் பெற்றோர்களை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என உறவினர்கள் அறிவிப்பு. மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. நெல்லை ஆணவ படுகொலை சம்பவத்திற்கு இயக்குனர் ப. ரஞ்சித் கண்டனம். நெல்லை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டங்களை வன்கொடுமை அதிகம் நடக்கும் பகுதிகளாக அறிவிக்க வலியுறுத்தல். சாதிய பெருமைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு கடுமையாக செயல்படுத்த வேண்டும் என இயக்குனர் மாரி செல்வராஜ் வலியுறுத்தல். நெல்லை ஆணவ கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு சாதிய அருவருப்பின் அட்டூழியம் நீண்டு கொண்டே போவதாக ஆதங்கம். திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா தாயாருடன் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர். இரண்டாவது முறையாக நிகிதாவுடன் சிபிஐ விசாரணை. கும்மிடிப்பூண்டியில் சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான அசாம் இளைஞருக்கு 4 நாள் போலீஸ் காவல். திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை பாப்பாக்குடியில் இருதரப்பு மோதலை தடுக்க சென்ற போலீசாரை அரிவாளால் வெட்ட முயற்சி. 17 வயது சிறுவன் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு சிறுவன் கைது. 2 வழக்குகள் பதிவு. உள்நாட்டு தயாரிப்பான பிரளய் ஏவுகணையின் 2 தொடர்ச்சியான சோதனைகள் வெற்றி. திட்டமிட்ட பாதையை பின்பற்றி இலக்கை துல்லியமாக அடைந்ததாக DRDO தகவல். ஆந்திரா மற்றும் தெலங்கானா எல்லையில் உள்ள நாகார்ஜுனா சாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 78,000 கன அடி உபரிநீர் திறப்பு. 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை மாதத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. நடிகர் தர்ஷன் கைதான ரேணுகாசாமி கொலை வழக்கில் நீதி வெல்லும் என பதிவிட்ட நடிகை ரம்யாவுக்கு மிரட்டல். சமூக வலைதளங்களில் தர்ஷனின் ரசிகர்கள் ஆபாச மிரட்டல்கள் விடுப்பதாக காவல் நிலையத்தில் புகார். போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவிக்காவிட்டால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஐநா அவையில் இங்கிலாந்து அங்கீகரிக்கும். இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவிப்பு. அமெரிக்காவில் இருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்ட 7878 ட்ரீம் லைனர் விமானம் 5000 உயரத்தில் பறந்த போது என்ஜினில் பழுது. மே டே அழைப்பு விடுத்ததை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதி. ஸ்பெயினில் நடந்த விமான கண்காட்சியின் போது திடீரென நுழைந்த பறவைகள் கூட்டம். லாவகமாக விமானத்தை இயக்கி பெரும் விபத்தை தவிர்த்த விமானி. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி படத்தின் முதல் பாடலுக்கான ப்ரோமோ வெளியீடு. அனிருத் இசையில் சாய் அபயங்கர் பாடியுள்ள இந்த பாடல் நாளை மாலை 6 மணிக்கு வெளியாகும் என அறிவிப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதித்த விவகாரம். குடியரசுத் தலைவரின் கேள்விகள் மீதான இறுதி விசாரணை ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 10 வரை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் செந்தில் பாலாஜி தவிர வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது? 2000க்கும் அதிகமானவர்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இணைத்தால் வழக்கு விசாரணை எப்போது முடிவுக்கு வரும் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி. வீட்டு பணியாளர் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு சிறப்பு சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரிய மனு. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலர் உரிய முடிவெடுக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தனது செல்போனை பறித்து தாசில்தார் உடைத்ததால் பெண் கண்ணீர் மல்க புகார். நிலம் தொடர்பான மனுவுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வீடியோ எடுக்க முயன்ற போது செல்போனை பறித்ததாக குற்றச்சாட்டு.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கலப்பு திருமணம் செய்ததால் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக தம்பதி புகார். கடைகளில் தங்களுக்கு எந்த பொருட்களும் கொடுக்கக்கூடாது என ஒலிபெருக்கியில் அறிவித்ததாக எஸ்பி அலுவலகத்தில் மனு. நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறப்பு. பாரம்பரிய முறைப்படி பாலக்காடு மற்றும் கொல்லத்தில் இருந்தும் நெற்கதிர் கட்டுகளை தலைசுமையாக எடுத்து வந்த ஐயப்பா சேவா சங்கத்தினர். திருப்பதி ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலம். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய நடிகை கல்பிகா. மேலாளர் முகத்தில் சாவியை வீசி தரக்குறைவாக நடந்து கொண்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. அந்தமான் அருகே 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம் பதிவு. ரிக்டர் அலகில் 4.3, 4.4, 4.5 பதிவானதாக நிலநடுக்கத்திற்கான தேசிய ஆய்வு மையம் தகவல். சீனாவில் குழந்தை பிறப்பு வீதத்தை அதிகரிக்க புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள சீன அரசு 3 வயது வரை ஆண்டு ஒன்றிற்கு 44,000 ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படும் என அறிவிப்பு. போர்ச்சுகலில் 3 இடங்களில் பற்றி எரியும் காட்டுத்தீ. தீயை அணைக்கும் பணியில் 1300க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீவிரம்.